அப்படியா? நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போகலாம். இந்த ஊழியத்தை நேசித்து அன்பு பிஷப் ஐயா அநேக முறை அநேக இடத்துல பார்த்துருக்குறோம். ஆனால் சரியாக பேச முடியாது. அவ்வளோதான். சோத்திரம் ஐயா, பார்க்கலாம் ஐயான்ற. இன்றைக்கி இந்த ஊழியத்தில், நம்முடைய ஊழியத்தில் ஐக்கியத்தில் பேசும்படி கர்த்தர் தீர்மானத்தோடு அவருடைய துணைவியார் பாஸ்டம்மாவோடு நாம் கடந்து வந்திருக்கிற நேரத்தோடு அப்படியா நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக இந்த ஐக்கியத்தின் சார்பாய் நாம் ஒரு நீதியின் சால்வையை அணிவித்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். கரங்களை தட்டி பிஷப் ஐயாவுக்கு இந்த ஐக்கியத்தின் சார்பாய் நாம் சால்வை வழங்கி தேவ வார்த்தையை கேட்போம். கர்த்தர் நல்லவர். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மத்தியான வேளையில இந்த ஊழியர் கூடுகைக்கு வருகை தந்த யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியும் சோத்திரத்தை தெரிவித்து விடுகிறேன். விசேஷமாய் முதியோர் ஐக்கியத்திற்காக வந்த யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலே இந்த இடத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தின என் நண்பர் மோசஸ் அவர்களுக்கும், இங்கே அழைப்பு கொடுத்த இங்கே வரவைத்த அன்பு போதர்களுக்கும், இந்த நிர்வாகத்துக்கும் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலையும் என்னுடைய திருசபையின் சார்பிலும் இந்திய தேசிய அப்போஸ்தல பேராயத்தின் சார்பிலும் உங்களை யாவரையும் வரவேற்பதிலே, உங்களை பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தேவன் பெருக செய்வாராக. பிரியமான கர்த்தருடைய ஊழியருடைய துணைவர்களாக பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கர்த்தர் இந்த ஐக்கியத்திற்கு என்னை கூப்பிட்ட பிறகு நான் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது உண்மையாகவே இதுதான் ஃபஸ்ட்டு முறை. எல்லாரும் பாஸ்டர்ஸ் ஐக்கியத்துக்கு நிறைய போவேன். எப்படியும் ஒரு மாதத்தில் ஒரு 3-4 ஐக்கியத்துக்காவது என்னுடைய வார்த்தையை செய்து கொடுப்பதற்காக அழைப்பார்கள். வருகிற 11ஆம் தேதி கூட கடம்பத்தூர் பக்கத்தில் விடையூர், அங்கே கூட பாஸ்டர்ஸ் ஐக்கியத்தில் செய்து கொடுப்பதற்காக அழைத்திருக்கிறார்கள். அது மாதிரி தொடர்ந்து நிறைய ஐக்கியத்தில் பேசுவேன். ஆனால் வயது முதிர்ந்தவர்கள், வயசான ஒரு ஐக்கியம் என்பது இதுதான் ஃபஸ்ட்டு முறையாக நான் பார்க்குறேன். உண்மையாகவே இது பெரிய விஷயம். நீங்கள் உங்களெல்லாம் ஆண்டவர் கனப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அதனால் வயது மூத்தவர்கள் போதர்கள் ஐக்கியத்தில் கர்த்தருடைய வார்த்தையை வேகமாக சொல்லி நான் கடந்து போக ஆசிக்கிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 37வது சங்கீதம் 25ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இளையவனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளானேன். தாவீது சொல்றாரு, நான் இள வயது உள்ளவனாய் இருந்தேன். அப்படியானால் கட்டாயம் ஒரு மனிதன் ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் ஒரு நாள் அவர்கள் வாலிப பருவத்திலிருந்து என்னத்தான் பண்ணுவாங்க, முதிர் வயதிற்கு வந்துதான் ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கட்டாயம் அவர்கள் முதிர் வயதிலே வந்துதான் ஆக வேண்டும். அதுதான் தாவீது சொல்றாரு, நான் இளையவனாய் இருந்தேன், இப்போ முதிர் வயதாய் இருக்கிறேன். அப்போ முதிர் வயது உள்ளவர்கள் இளைய வயது உள்ளவர்களை என்ன பண்ணக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது, அல்லது அவங்களை குறித்து கமெண்ட் பண்ணக்கூடாது, அவர்களை குறித்து ஏளனமாய் பேசக்கூடாது. ஏன்? கட்டாயம் அவர்களும் அந்த லைனில் வந்து தான் ஆகுவார்கள். அவர்கள் ஒரு நாளிலே வயது சென்று ஆயாவாக, தாத்தாவாக, பாட்டியாக கட்டாயம் மாறித்தான் ஆக வேண்டும். அதுதான் இங்கே தாவீது சொல்றாரு, நான் இளையவனாய் இருந்தேன், இப்போ முதிர் வயதனாய் மாறினேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இளையவனாய் இருந்தேன், முதிர் வயதானேன், ஆனாலும்
நீதிமான் கைவிடப்படுவதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் காணவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் காலங்கள் மாறலாம், வயசுகள் கடந்து போகலாம், சூழ்நிலைகள் மாறலாம், சரீரங்கள் தோற்றங்கள் மாறலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீதிமானை நான் ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. நீதிமான் அப்ப துணிக்காக அலைந்து திரிவதையும் என் கண்கள். அப்படியானால் ஐயா, நான் இளைவனாய் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், இல்லை கர்த்தர் எனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தந்தார், நல்ல கிருபைகளை தந்தார், நல்ல வரங்களை தந்தார். இப்ப வயசாயிடுச்சு, அதெல்லாம் என்னாண்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்மளை விட்டு ஜீவன் போகும் வரை அவர் கிருபை நம்மோடு கூட தான் இருக்கும். அவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் நம்மோடு கூட தான் இருக்கும். அவர் கொடுத்திருக்கிற எல்லா வரங்களும் உன்னோடு தான் இருக்கும். சூழ்நிலைகள் மாறலாம், சரீரத்தினுடைய மேனிகள், உடம்பத்தினுடைய தோற்றங்கள் மாறலாம், எல்லா சூழ்நிலைகள் மாறலாம். ஆனா என்ன மாறாது? அவர் கொடுத்த வாக்கு மாறாது, அவர் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் மாறாது. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, நீதிமான் என்ன பண்றது இல்லையா, கைவிடுவதில்லை. இளையவனை ஆண்டவர் நேசிக்கிறாரு, வாலிபர்களை தான் ஆண்டவர் நேசிக்கிறாரு, யூத்துகளை தான் ஆண்டவர் நேசிக்கிறாரு, வயசானவர்களை ஆண்டவர் நேசிக்கிறது அல்ல. என்ன சூழ்நிலையிலையும் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் கைவிடப்படுவதில்லை, அவன் அப்பத்துணிக்காக அலைந்து திரிவதும் என் கண்கள் கண்டதில்லை. அதுதான் தாவீது சொல்றாரு, நான் இளைவனா இருந்தேன், இப்போ முதிர் வயதானேன். வாசிக்கலாம். அதே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, ஆபிரகாமை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை? தாவீது சொல்றாரு, நான் இளைவனாய் இருந்தேன், இப்ப முதிர் வயதாயின. ஆனா ஆபிரகாம் அதை குறித்து என்ன தெளிவா சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் வயது சென்று முதியவனானான். நிறைய பேர் பேரண்ட்ஸ், பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, வயசாச்சு, இதால என்ன லாபம், இதால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? வயசாட்டாவே பிள்ளைங்கள் என்ன பண்றாங்க, பெற்றோர்களை ஒதுக்குறார்கள், அல்லது சமுதாயம் நம்மளை ஒதுக்குறது, சில சூழ்நிலைகள் நம்மளை ஒதுக்குறது. இவங்களால எந்த விதமான ஹெல்ப்போ உதவியோ கிடைக்காது, இவங்களால எந்த இன்கம் வராது, அவுட் கோயிங் தான் என்று சொல்லி ஒதுக்குறார்கள். ஆனா பரலோகம் பாருங்க, முதிர் வயதுல ஒரு ஆசீர்வாதத்தை தராராம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பெற்றெடுத்த பிள்ளைகள், கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் அல்லது நண்பர்கள், சமுதாயம், உறவினர்கள், என்ன வயசாயிடுச்சுன்னா வயசுல இருக்கிறவங்களுக்கும் வயசு ஆன பிறகும் அந்த கணம் வருதா, அந்த மதிப்பு வருதா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆனா பரலோகம் அதுக்கு வித்தியாசமா இருக்குது பாருங்களேன். பரலோகம் அதுக்கு மாறுதலா இருக்குது, மாற்றம் இருக்குது. எப்படி பாருங்க, ஆபிரகாம் வயது முதிர்ந்த வயதும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாராம். எப்படி? சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். கைத்தட்டையில சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த உலகம் உன்னை ஆசீர்வதிக்காம போலாம், இந்த உலகம் உன்னை கனப்படுத்தாம போலாம், இந்த உலகம் உன்னை நேசிக்காம போலாம், இந்த உலகம் உனக்கு அரவணைப்பு கொடுக்காம போலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வயது முதிர்ந்தவர்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். வயது முதிர்ந்தவர்கள் மேல என்னுடைய அபிஷேகம் இருக்கிறது, என்னுடைய கிருபை இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முதிர் வயதான போது கர்த்தர் ஆபிரகாமை சகல விதத்திலும், பொருளாதாரத்துல, கிருபையில, வரங்களில, பண வசதியில, இடம் வசதியில, எல்லாவற்றிலும் சகலத்திலையும் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்போ? முதிர் வயதிலையும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், சகல விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். ஆமென் சொல்றாங்க, விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 71வது சங்கீதம் 9ஆம் வசனம் படியா சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது
கைவிடாமலும் இருக்கிற ஒரே பரலோகம் தெய்வம் தான் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, முதிர் வயதிலும் என்னை தள்ளி விடாமலும். இன்னைக்கு நிறைய முதிர் வயதுல நான் ஏற்கனவே சொன்னது போல சமுதாயம் உன்னை தள்ளிடுது, பெற்றெடுத்த பிள்ளைகள் உன்னை தள்ளிடுறாங்க. நம்மளாண்ட பாக்கெட்ல காசு இருக்கிறவள்ளையும் நல்லா அப்பா அம்மா அப்படின்னு ஓடி வருகிற உறவுகள் நம்மளை எல்லாம் வெறுத்துருது, தள்ளி விடுகிறார்கள். நிறைய சொல்ல போனா முதியோர் இல்லத்திலே தூக்கி கூட விட்டுறாங்க, முதியோர் சென்டர்ல கூட விட்டுடலாம். ஆனா ஆண்டவர் பரலோகம் என்ன சொல்லுது, முதிர் வயதிலும் என்னை தள்ளிவிடாமலும். எப்படி நீ இளைவனாய், எப்படி வாலிபனாய், எப்படி யூத்தாய் இருக்கும் போது இருந்த அதே நேசிப்பு, அதே அன்பு, அதே அரவணைப்பு முதிர் வயதிலும் கர்த்தர் தருகிறாராம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது, முதிர் வயதிலும் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கின போது. பலன் ஒடுங்கின நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது. இதுக்கு முன்னாடி நிறைய ஊழியங்களை செய்திருப்பீங்க, நடந்து போய் கைப்பிரதிகளை கொடுத்திருப்பீங்க. சில ஊருக்கெல்லாம் பஸ் வசதி இல்லாத ஊருங்க. என்னுடைய பிரான்ச்சு சர்ச்செல்லாம் பஸ் வசதியே இல்லாத ஊர் தான். பல மைல் தூரம் அதான் நடந்து போகணும், இல்லைன்னா பைக் இருந்தால் தான் போகணும். அப்படிப்பட்ட கிளை சபைகளை நாங்கள் கிராமத்தில் வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஊர்ல எல்லாம் நீங்கள் நடந்து போய் ஊழியம் செய்திருப்பீங்க. இல்லாத பஸ்லயோ ஆட்டோவிலையோ எங்கேயோ போய் நடந்து போய் நல்ல கடினமாய் நீங்க உழைச்சிருப்பீங்க. இப்போ என்ன பண்ண முடியாது, அந்த ஊழியத்தை செய்வதற்கு நடந்து போய் ஊழியம் செய்வதற்கு பலன் இல்லை, ஒடுங்கி போச்சு. இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இருக்குது. எப்படியாவது ஒரு நாளைக்கு 5 பேருக்காவது சுவிசேஷம் சொல்லணும், எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு 4 பேருக்காவது கைப்பிரதி கொடுக்கணும், இல்ல ஒரு 2 பேருக்காவது நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கணும்ன்ற அந்த ஆர்வம் இருக்கு. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, என் பலன் ஒடுங்கி போனாலும் கர்த்தர் கைவிடுவதே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பலன் ஒடுங்கி சுயநிலைவை இழந்து பலன் ஒடுங்கி போன தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொல்றாரு, முதிர் வயதிலும் கைவிடாமல், அல்லது பலன் ஒடுங்கின போதும் கைவிடாமல் இருக்கிற ஒரே ஆண்டவர், ஒரே தெய்வம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், நம்முடைய தேவ ஜனமே, நம்முடைய கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. திரும்ப கூட வாசிக்கலாம். சங்கீதம் 92:15 சொல்லுது, நான் உங்கள் முதிர் வயதிற்கும் நான் வாசிங்க 92:15, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாய் இருப்பார்கள். சொல்லுங்களேன். முதிர் வயதிலையும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, கனி தருகிற ஜீவியமா இருக்கும். இந்த உலகம் நம்மளுக்கு இன்கம் எதிர்பார்க்கும், பணம் எதிர்பார்த்து தான் நம்ம உற வைப்பாங்க. ஆனா பரலோகம் எதிர்பார்க்குது, நம்மள்கிட்ட ஒரு கனி எதிர்பார்க்குது. இந்த கனி எப்போ எதிர்பார்க்குது, வாலிப பிள்ளையா இருக்கும் போது, வாலிப செல்வங்களா இருக்கும் போது, யூத்தா இருக்கும் போது மட்டும் இல்ல, முதிர் வயதிலையும் தேவன் நம்மளை இடத்துல எதிர்பார்க்கிறார் கனி உள்ள வாழ்க்கை. கலாத்தியர்ல எழுதின புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த கனி உள்ள வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். அந்த கனி உள்ள ஜீவியம் நம்ம மரிக்கும் வரை கனி உள்ள வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையா இருப்பார்கள். நீங்க எப்படி இருப்பீங்க, புஷ்டியும் பசுமையா இருப்பார்கள். அல்லது இந்த உலகம் அவங்களால தோல் சுருங்கிடுச்சு, அவங்களுடைய மேக்கப் எல்லாம் கலைஞ்சிச்சு, ரொம்ப வயசாயிடுச்சியா, ரொம்ப ஒடுங்கிட்டாங்கன்னு இந்த உலகம் சொல்லலாம். கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறாரா, வயசானவங்க எல்லாம் புஷ்டியும் பசுமையாய் பார்க்கிறார்கள். ஆண்டவர் எல்லாரிடத்திலையும் எப்படி பார்க்கிறாரு, கனி உள்ள வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார், கனி உள்ள ஜீவியத்தை பார்க்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய தேவனுடைய நாமம் மகிமைக்காக சொல்லுகிறேன். இன்னொரு வசனத்தோட வாசிக்கலாம். ஏசாயா 46:4 சொல்லுது, உங்கள் முதிர் வயதிற்கும் நான் அப்படி செய்வேன், நர வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படியே செய்து வந்தேன், இனிமேலும் ஏந்துவேன், நான் உங்களை சுமப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதிர் வயது உள்ள ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களையும், ஒவ்வொரு தேவனுடைய விசுவாசிகளையும் கர்த்தர் என்ன செய்யறாராம், சுமக்கிறாராம். நம்மளை சுமப்பதற்கு, வயசாயிட்டாலும் சுமப்பதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லலாம், சின்ன பிள்ளைங்களை எப்படி பெற்றோர்கள் தூக்கி தோள் மேல் போட்டு சுமந்து போகிறார்களோ அதே போல
அதே நிலைமையை வயசாயிட்டாலும் இந்த உலகம் சுமக்கல, பரலோகம் நம்மளை சுமக்கிறது. அதுதான் வேதம் சொல்கிறது, நான் உங்களை சுமப்பேன். உன் கவலைகள், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய வேதனைகள், உள்ளத்தில் இருக்கிற எல்லா ஏக்கங்களை என்மேல் வைத்து விடுங்கள், நான் உம்மை சுமப்பேன். நீ சுமக்க தேவையில்லை, நீ விசுவாசித்தால் போதும். கைத்தட்டல சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் வேகமாக ஒரு 4 விஷயத்தை பார்த்து கடந்து போக போறோம். முதலாவது வாசிக்கலாம். ஆபிரகாம் ஆதியாகமம் எழுதின புத்தகத்துல 15:1 சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு முதியவர்கள் எப்படி இருக்கணும் என்பதை வேகமா ஒரு 4 விஷயத்தை சொல்லி கடந்து போகிறேன். முதலாவது பார்த்தோம், நான் இளவனா இருந்தேன், முதிர் வயது ஆனேன் என்று தாவீது சொல்றாரு. அதே தாவீது சொல்றாரு, நான் முதிர் வயதிற்கும் நான் நீதிமானா இருக்கிறதுனால என்னை ஆண்டவர் கைவிடுவதே இல்லை என்று சொல்லி பார்த்தோம். ஆதியாகமத்துல ஆபிரகாமை சகல விதத்திலும் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிச்சார் என்று பார்த்தோம். முதிர் வயதுல என் பலன் ஒடுங்கி போனாலும் கர்த்தர் என்னை கைவிடாமல் இருக்கிறார் என்று சங்கீதத்துல பார்த்தோம். முதிர் வயதுல கனி தந்து புஷ்டியுள்ள வாழ்க்கை தேவன் தருகிறார் என்று பார்த்தோம். முதிர் வயதுல நம்மளெல்லாம் தேவன் சுமக்கிறார் என்று பார்த்தோம். வேகமா முதலாவது ஒரு 4 விஷயத்தை வேகமா சொல்லி நான் கடந்து போகிறேன். வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஏற்கனவே வாசித்தோம், ஆதியாகமம் 24:1 சொல்றாரு, ஆபிரகாம் முதிர் வயதுல சகல விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்த்தோம். இது அதே ஆபிரகாமை திரும்ப சொல்றாரு. ஏன்னா வயசாயிட்டாவே, வயசு கடந்து போனாலே எல்லாருக்குள்ள ஒரு காரியம் வரும், இருதயத்துல பயம். ஏன்னா நம்மளுக்கு பலவிதமான பிபி, சுகர், வியாதிகள், பலவீனங்கள், முட்டி வலி, இடுப்பு வலி, பல விதத்துல நம்மளுக்கு தொல்லைகள் இருக்கலாம், உலக பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்பத்தை குறித்து ஒரு பாரம், பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம், ஊழியத்தை குறித்து ஒரு பாரம், அல்லது பேர பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம், கவலைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே நீ பயப்படவே பயப்படாத, உனக்குள்ள வயசாயிடுச்சுன்னு பயப்படாத, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன், கேடகமும் உனக்கு மகா பலனா இருக்கிறேன். நாம சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா நம்மளுக்கு பலனா. இந்த பலன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், இந்த பலன் எப்படி கிடைக்கும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா பலவீனமா இருக்கிறேன், ஒரு ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கும், இல்ல ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன், ஒரு பூஸ்ட் சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு உலகம் இருக்கு. இல்ல நல்ல ஒரு முட்டை சாப்பிட்டா கொஞ்சம் நல்ல தெம்பு வரும், நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இந்த பலன் எங்க கிடைக்கிறதுனா ஜெபத்துல, வேதம் வாசிக்கிறதுல ஆண்டுக்கு நம்ம பலன் தருகிறார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. மத்திய எழுதின புத்தகத்துல 21:16 சொல்லுது, குழந்தைகளுடைய வாயிலும் பாலகருடைய வாயிலும் துதி உண்டாகும்படி செய்தீர், அது தேவ பலனாய் மாறி நின்றது பார்க்கிறோம். சங்கீதம் 18:1 வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற என் பலனாகிய கர்த்தாவே. ஆண்டவர் தான் உனக்கு பலன். இந்த உலகத்துல எல்லாத்தையும் காட்டிலும் கர்த்தர் உனக்கு பலனா இருக்கிறார். அதுதான் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, ஆபிரகாமே பயப்படாத, நான் எப்படி இருக்கிறேன், உனக்கு பலனா இருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஆண்டவர் பலனா இருக்கிறார்? ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, உனக்குள்ள இருக்கிற எல்லா கவலைகளையும் எல்லா பாரங்களையும் அவர் மேல வச்சு விடு, நீ பயப்படாத, நீ தைரியமா இரு, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். 2வது, நான் மகா பலனா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய தேவ ஜனங்களாகிய ஊழியக்கார அம்மா எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற பயத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். உன் வியாதி குறிச்சு ஒரு பயம் இருக்கலாம், உன் சரீரத்தை குறிச்சு ஒரு பயம் இருக்கலாம், உன் குடும்பத்தை குறிச்சு ஒரு பயம் இருக்கலாம். ஐயோ இப்படி வயசாயிடுச்சே, இப்படி ஒரு வியாதி எனக்கு வந்துச்சு, இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கு, அல்லது இப்படி என் ஊழியம் இப்படி இருந்தது, இப்போ இப்படி இந்த ஊழியம் இப்படி மாறிடுச்சு, இப்படி நான் வாழ்ந்த இப்படி இருக்கிற, அப்படி பல காரியங்களை குறித்து, பல திட்டங்களை குறித்து உங்க வாழ்க்கையில பயம் இருக்கிறதா? கர்த்தர் சொல்றாரு, பயம் வேண்டாம். யாக்கோபு எழுதின புத்தகத்துல 41:10 வாசிக்கிறோம், பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். யாக்கோபை பார்த்து சொல்றாரு, யாக்கோபே என்ன பண்ணாத, பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். யோசுவா பார்த்து கர்த்தர் சொல்றாரு, யோசுவா 1:5 பார்க்கிறோம், என்ன சொல்றாரு ஆண்டவரே, மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற
கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் நமக்குள்ள இருக்கிற பயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்ற முடியும். உனக்குள்ள எத்தனை பேர் எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க? ஐயோ பயம், ஐயா பயம், என்ன பண்றது தெரியல, பயம் சொல்லுவாங்க. பயம் பாம்பை பார்த்தா கூட என்ன பண்ணுவாங்க, படையே நடுங்குமா. பயம் இருக்குமானால் எதையுமே பேஸ் பண்ண முடியாது, எதையும் மேற்கொள்ள முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே நான் சகல விதத்துல நான் உன்னை ஆசீர்வச்சிருக்கிறேன், ஆனா உனக்கு சின்ன பயம் உனக்குள்ள இருக்கிறது, அந்த பயம் என்ன பண்ண, எடுத்து போடு. அப்படிதான் ஒரு தீர்க்கதரிசி வேதத்திலே பார்க்க முடியும். அந்த தீர்க்கதரிசி யார்? வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன், கர்த்தரோடு கூட முகமுகமா பேசினவன். அந்த வசனம் அழகா சொல்லுது, எப்போதும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவன், கர்த்தரோடு கூட பேசினவன், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன், பாக்கால் தீர்க்க தரிசனோட பந்தயம் போட்டு ஜெயித்தவன். அப்படியேப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, அவருக்குள்ள ஒரு மரண பயம் வந்து இப்ப போய் செடிக்கீழ சூரிய செடிக்கீழ படுத்து கொண்டு என்ன சொல்றாரு தெரியுமா? நான் இந்த உலகத்துல வாழவே மாட்டேன், நான் என்னை எடுத்துக்கோ, நான் சாகணும்னு சொல்லி. யாரு அவரு? வானத்திலிருந்து அக்கினி இறக்கினவர், பாகால் தீர்க்கதரிசிகளோட பந்தம் போட்டு ஜெயித்தவர், ஆண்டவருக்கு முன்பதாக நின்றவர், மழையை வரக்கூடாதபடி ஜெபித்தவர், மழை திரும்ப வேணும்னு சொல்லி ஜெபித்தவர். அப்படியாப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஒரு மனுஷன் இப்ப பயம் அவருக்குள்ள வந்துச்சு, மரண பயம் வந்துச்சு. மரண பயம் வந்ததே போய் படுத்துக்கணும். ஓ ஆண்டவரே என்னை எடுத்துக்கோன்னு சொல்றாரு. அதுதான் இங்க கர்த்தர் சொல்றாரு. அப்படியேப்பட்ட வல்லமை இன்னை இளைஞனா இருக்கும் போது, யூத்தா இருக்கும் போது கர்த்தர் உன்னை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தி இருப்பாரு. இந்த வயசாயிடுச்சு, இந்த உடம்பு வச்சு, இந்த சரீரத்தை வச்சு, இந்த சூழ்நிலையில நான் எப்படி ஊழியத்தை செய்வேன் என்று சோர்ந்து போகாத. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய நாம மகிமையாக சொல்கிறேன், உன் மரண பயத்தை கர்த்தர் மாற்றி போடுவாராக. உன்னுக்குள்ள தேவன் இருக்கிறார். உடனே அந்த எலியாவை விட்டல்ல, என்ன பண்ண தெரியுமா? தட்டி எழுப்பி, எழுந்துரு, போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் பிரயாணிக்கணும், நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி, அவர் மேல் இன்னும் அவர் சோர்ந்து பயந்து இருக்கிற அந்த பயத்தை அவரிலிருந்து எடுத்து போட்டு இன்னும் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். கைத்தட்டல சொல்லுங்களேன், அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாம், கர்த்தருடைய வார்த்தை இங்க அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற பயத்தை கர்த்தர் எடுத்து நமக்கு மகா பலனாய் கர்த்தர் வருகிறார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஹார்லிக்ஸ், பூஸ்ட், ஒரு முட்டை, கறி, மீன்ல இல்லாத பலனை விட ஜபத்தின் மூலமாய், வேத வாசிக்கிறதன் மூலமாய், கர்த்தரை துதிக்கிறதன் மூலமாய் தேவன் நமக்கு பலனாய் இருந்து நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நம்பர் 1. நம்பர் 2, அடுத்தது வாசிக்கலாம். அடுத்தது சங்கீதம் 111வது சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 111வது சங்கீதம் 5ஆம் வசனம். 2வது என்ன சொல்லுது? கர்த்தர் முதலாவது பலனாய் இருக்கிறார் என்று பார்த்தோம். யாருக்கு? வயசானவங்களுக்கு பலனாய் இருக்கிறார் என்று பார்த்தோம். 2வது பார்க்கலாம், தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார், தமது உடன்படிக்கை என்றென்றைக்கும் நினைப்பார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. முதலாவது ஆபிரகாமை குறித்து சொல்றாரு, ஆபிரகாமே பயப்படாத, நீ பயப்படாத, அந்த பயத்தை நான் எடுத்து உனக்கு கேடகமாக மகா பலனாய் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். திரும்ப சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற பயத்தை எடுத்து ஆகாரத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆகாரத்தை கொடுத்து, அதுதான் ஏற்கனவே சொன்னேன்ல, எலியாவை பயந்து படுத்திருக்கிற எலியாவை தட்டி எழுப்பி நல்ல போஜனம் கொடுத்து, நீ நடக்க வேண்டிய பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் திரும்ப என்ன பண்றாரு? ஆகாரத்தை கொடுத்து அடுத்து சொல்றாரு, தமது உடன்படிக்கை என்றென்றைக்கும் நினைப்பார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்று கர்த்தருடைய ஊழியத்துக்காக நீ அழைக்கப்படும் போது, கர்த்தருடைய வேலைக்காக நீ வரும்போது, கர்த்தர் உன்னோடு கூட பேசியிருப்பார். தீர்க்க தரிசனமாய் பேசியிருப்பார், அல்லது வேதத்தின் வழியாய் பேசியிருப்பார், அல்லது ஜபத்தின் மூலமாய் பேசியிருப்பார், அல்லது சொற்பத்தின் மூலமாய் பேசியிருப்பார். இந்த வார்த்தைகள் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருப்பார். உன்னை கொண்டு நான் செய்யவேன், உன்னை கொண்டு இந்த காரியங்களை நிறைவேற்றுவேன், உன்னை கொண்டு நான் இப்படியாய் செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பார். அந்த காரியங்கள் 2 நிறைவேறி இருக்கலாம்.
அல்லது 3 நிறைவேறிக்கலாம், அல்லது 10 காரியத்துல 7 காரியம் நிறைவேறாம போலாம். 7 காரியம் நிறைவேறாமல் உன் வயசு கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, வயசாயிடுச்சு, எனக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறல, 5 நிறைவேறுச்சு, இன்னும் 5 நிறைவேறல, அல்லது 8 நிறைவேறுச்சு, இன்னும் 2 நிறைவேறல. இல்ல, உன் ஜீவன் உன்னை விட்டு பிரியும் வரை தேவன் உன்னை கொண்டு செய்யத என்னை கொண்டு செய்யவே மாட்டார். உன்னை கொண்டுதான் செய்வார். உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை உன்னை கொண்டுதான் செய்வார், என்னை கொண்டு செய்ய மாட்டார். என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை என்னை கொண்டுதான் செய்வார், உங்களை கொண்டு செய்ய மாட்டார். கைத்தடல சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. தமக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை என்றென்றும் தேவன் நினைத்து கொண்டிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டார். நினைக்கலாம், நம்ம வயசாச்சுங்க, நான் இவ்வளவு நாள் நல்லா செய்தேன் ஊழியத்தை, இவ்வளவு நாள் இப்படி எல்லாம் பண்ணியிருந்தேன், இதெல்லாம் பண்ண, எனக்கு வயசாச்சு பாஸ்டர், அவ்வளவுதான், இனிமேல் என்னால செய்ய முடியாது. ஒரு ஆண்டவர் சொன்ன காரியத்துல ஒரு பாதியாவது செய்திருப்பேன், ஒரு 20வது செய்திருப்பேன், மீதி எதுவுமே செய்யல பாஸ்டர், அவ்வளவுதான். இல்லைங்க, உன்னை கொண்டுதான் தேவன் செய்யணும்னா உன்னை கொண்டுதான் செய்வார். அவருக்கு யூத்து தான் தேவன் இல்ல. ஐயோ வயசானவங்களாம் ஓரம் கட்டுன்றதுல வயசெல்லாம் பிரச்சனையே கிடையாது. யாரு குத்தினாலும் நெல் அரிசி ஆகும். கைத்தடல சொல்லுங்களேன், அல்லேலூயா. யாரு கொடுத்தாலும் யாரு பண்ணாலும் தேவன், உங்களை கொண்டு தேவன் பயன்படுத்த முடியும். ஆனா நமக்குள்ள இருக்கிற பயத்தை எடுத்து போடுங்க. பயத்தை எடுத்து போட்டு, ஏப்பா பரவாயில்ல போ, பட்டினியாவே இரு, பட்டினியாவே ஊழியம் செய், பட்டினியாவே என் தரிசனத்தை நிறைவேற்றுன்றது இல்ல. முதலாவது கர்த்தர் நமக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறார். அதுதான் வேதத்துல பார்க்கிறோம். ஆகாரத்துக்கு, நீதிமான் ஆகாரத்துக்கு அலைந்து திரிவது என் கண்கள் கண்டதில்லை. அப்படியானால் நாம் நல்ல கர்த்தருக்கு உண்மையாக உத்தமமாக ஒரு விசேஷித்த அபிஷேகத்துக்குள் நம் பரிசுத்தத்துல நிலைப்போமானால் நம்மளை ஆண்டவர் அப்ப துணைக்காக அலைந்து திரிவது நம்மளுடைய கண்கள் கண்டதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் இந்த வயது மூத்தவர்களுடைய போதர ஐக்கியத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். விசேஷமாய் இந்த போதர ஐக்கியத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அப்போ வயது முதிர்ந்தாவே அவங்களுக்குள்ள வருகிறது ஒரு பயம். வயது கடந்து போனாலே அவங்களுக்குள்ள வருகிற ஒரு பயத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். அப்படியானால் அந்த பயம் எடுத்து போனதை, பயம் மாறினதை, நம்மளுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை தேவன் தருகிறார். ஆகாரத்தை மட்டும் நம்மளுக்கு கொடுக்கல, உன் உடன்படிக்கை தேவன் நினைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயம் உன் தரிசனங்கள் நிறைவேறுங்க. எழுதி வச்சுங்க, உன் தரிசனம் நிறைவேறும். உன் தரிசனம் நிறைவேற வர நீ மரிப்பதில்லை. நீ தரிசனம் நிறைவேறாத வரை நீ என்ன பண்றது? இந்த உலக விட்டு கடந்து போவதில்லை. கர்த்தர் உன்னை கொண்டுதான் செய்வார். அதுக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும், அதுக்காக பிரயாசப்பட வேண்டும். ஐயோ எனக்கு ஆண்டவரே இந்த காரியத்தை சொன்னீங்க, இந்த காரியத்தை நான் செய்யணுமே என்று சொல்லி சில வழிகள் வரலாம், சில சூழ்நிலைகள்லாம் கடந்து நீ வரலாம். அப்படிதான் ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். யோசேப்புக்கு நல்ல ஒரு தரிசனத்தை கொடுத்தார். என்ன? சூரியனும் சந்திரனும் வணங்குகிற ஒரு தரிசனம். எல்லா கூட பிறந்த எல்லா சகோதரர்களையும் அவனை வணங்குகிற ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அதை எல்லாருக்கும் எல்லாரும் சொன்னதை அவனை வெறுத்தார்கள், அடித்தார்கள், தண்ணில்லாத குழியில போட்டார்கள். குழியில்லாத போட்டது மட்டும் இல்ல, அவன் அந்நிய தேசத்துக்கு பணத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? வித்து விட்டார்கள். கடந்து போன வழி ஒரு மாதிரியா இருக்கலாம், ஆனா அந்த வழியா தான் கடந்து போனாதான் அவன் தரிசனம் நிறைவேறும்ன்றது கர்த்தருடைய திட்டம். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு அந்த யோசேப்பு, அதே வார்த்தையை சொல்றாரு. எங்க அண்ணன்மார்கள் அவன் கிட்ட நின்னு மண்டிட்டு, ஐயோ எங்க தேசத்துல நாங்க பட்டினியா சாகுறோம், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி நிற்கும் போது அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்னெல்லாம் நீங்க வித்துட்டு போட்டேன்னு கவலைப்படாதீங்க, என்னெல்லாம் இப்படி நடத்துனீங்கன்னு கவலைப்படாதீங்க, இந்த நேரத்துல உங்களை போஷிப்பதற்கு தான் தேவன் முன்கூட்டி இங்கே அனுப்பி இருக்கிறார். கைத்தட்டல சொல்லுங்களேன், அல்லேலூயா. முன்கூட்டி என்னை அனுப்பி இருக்கிறார். முன்கூட்டியே என்னை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இங்க அனுப்பி இருக்கிறார். என் அண்ணன்மார்கள் எல்லாம் பட்டினா இருக்க கூடாது, என் தகப்பன் தாய் பட்டினே இருக்க கூடாதுன்னு முன்கூட்டியே தேவன் என்னை அழைத்து இருக்கிறார். அதனால அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் என்ன? அவருக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்திருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய ஊழியக்கார அம்மாவங்களாகிய நாம் இந்த நேரத்துல யோசிக்கணும், சிந்திக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கைய தேவன் மறுப்பதே இல்லை. நிச்சயம் நிறைவேறும். உங்களை கொண்டே கர்த்தர் நிறைவேற்றுவார், உங்களை கொண்டே கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பெல்லாம் நான் நல்ல பேய் ஓட்டுவேன்யா,
அப்பெல்லாம் நிறைய பிசாசுக்காக ஜெபம் பண்ணுவேன், வியாதிசுக்காக ஜெபிப்பேன். இப்பெல்லாம் என்னால முடியல. இல்லைங்க, கிதியோனை பார்த்து சொன்னாரு, இருக்கிற இந்த பலத்தோடு போடா, இருக்கிற இந்த பலத்தோடு போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை கொண்டு தான் செய்வேன். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. உன்னை கொண்டு நான் செய்வேன், நீ உன்னை கொண்டே நான் செய்வேன், நான் உன்னை கொண்டே செய்வேன், நீங்க போங்கன்னு சொல்லி கர்த்தர் மகிமையாய் தேவ பிரசன்னம் நம்ம மேல் வைக்கிறதை பார்க்கிறோம். பெரியமன கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாம், வேதம் சொல்கிறது, அவருக்கு பயந்தவர்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயந்தாலே போதும், உன்னை 3 வேளை பட்டினி இல்லாம இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பயந்தாலே 3 வேளை பட்டினியே கிடையாது, 3 வேளை நல்ல திருப்தியான சாப்பாடு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, நம்முடைய உடன்படிக்கை எப்பவுமே அவர் மறப்பதே இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், உனக்கு கொடுக்கப்பட்ட சொற்பனம், உனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு, உன்னோடு கூட பேசின தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் மறப்பதே இல்லை. அடுத்தது பார்க்கிறோம், வாசிக்கலாம். சங்கீதம் 145வது சங்கீதம் 15வது வசனத்துல பார்க்கும்போது வாசிக்கலாம். எல்லா ஜீவன்கள் கண்களுக்கு உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். எவைகளுக்கு? கர்த்தருக்கு பயந்திருக்கிற மூத்தவர்கள், முதிர்ந்தவர்கள், வயதானவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஏற்ற வேளையில கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கிறாரா? எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஏற்ற வேளையில, ஏற்ற நேரத்துல, ஏற்ற சமயத்துல கர்த்தர் நமக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நாம், நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வரணும். சிலரெல்லாம் வயசாயிடுச்சுன்னா, எனக்கு தெரியாதா, நான் பார்க்காதா, நான் கடந்து வராதா, அப்படி தத்துவத்தை பேசுவார்கள் சிலர் அப்படி இல்லை. சிலரெல்லாம் இன்னும், அதுதான் பவுல் சொல்றாரு, இன்னும் பேப்பர் இருந்தா மை இருந்தா என்ன பண்ணுவேன், இன்னும் எழுதுவேன், நான் தேறினேன் என்று, நான் அடைந்தாயிற்று என்று நான் இன்னும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லாதபடி. எல்லாம் தெரியும், நிறைய விஷயம் பவுலுக்கு தெரியும். ஆனா அவர் சொல்ற ஒரு வார்த்தை, நான் தேறினேன், முற்றிலும் அடைந்தாயிற்று என்று நான் எண்ணாமல் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளே நாடுகிறேன். அல்லேலூயா. அப்படியானால் நம்மளுக்கு நல்ல அனுபவங்கள் இருக்கலாம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், நல்ல வயது மூத்தவர்களா இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் நாம் ஒரு நாளும் நம்ம எல்லாம் தெரியும் சொல்லவே கூடாது. கர்த்தர் இன்னும் நம்மள, அதுதான் சொல்லுவாங்க, என்ன சொல்றது, கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவு. கைத்தல் சொல்லுங்களேன், அல்லேலூயா. இன்னும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், பழக வேண்டும். பெரியமன கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் இந்த வேலையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுறாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் முதிர்ந்தவர்களுக்கு, வயசானவர்களுக்கு இருக்க வேண்டும். எப்படி சின்ன வயசுல, வாலிபத்துல, யூத்துல நம்ம கர்த்தருக்கு பயந்தோமோ, அதே பயம் நம்மளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். 3வது வாசிக்கலாம். முதல் சொன்னேன், நம்பர் 1, பயப்படாதே, நான் உனக்கு மகா பலனாய் இருக்கிறேன். நம்பர் 1. நம்பர் 2, நமது உடன்படிக்கையை என்றைக்கும் நினைப்பார் என்று 2வது பார்த்தோம். 3வது வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். லூக்கா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். 84 வயது உள்ள ஒரு விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி தேவனை நோக்கி ஆராதனை செய்து கொண்டிருந்தால். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. என்ன வயசு? 84 வயசுல நிறைய சொல்லலாம் சாக்கு. என்ன சாக்கு சொல்லலாம்? ஐயா ரொம்ப நேரம் முடியாதுயா, இடுப்பு வலிக்குது. உண்மை, இது சொன்னா யாருமே மறுக்கவே முடியாது. நிறைய பேர் சொல்லலாம், ரொம்ப நேரம்னால நடக்க முடியாதுயா, காலெல்லாம் மறுத்துக்குது, வீங்கி போச்சு. உண்மை, இது யாராலும் மறுக்கவே முடியாது. ஏன்னா வயசு பிரச்சனை, வயசானவே சில பிரச்சனைகள் வரும், இயல்பாவே வரும். இது யாரும் காசு கொடுத்து வாங்குறது இல்லை, எல்லாருக்கும் இயல்பாவே வரும். வயசாயிடுச்சுன்னாவே வரும், சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த வயசான இந்த அம்மா சொல்றாங்க பாருங்களேன், என்ன வயசா? இப்ப நம்ம போன் பண்ணி உங்களை மீட்டிங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னா இயல்பாவே நீங்க சொன்னா ஐயா கோச்சிக்க முடியாது. இயல்பாவே உண்மையான கருத்தம், இல்லையா எங்களால ரொம்ப வெயில்ல வர முடியாது. உண்மை, வெயில்ல போக முடியாது. எல்லாம் நம்பக்கூடியதுதான். இயற்கையாவே ஒரு மனிதன் வயசாயிடுச்சுன்னா இதெல்லாம் உண்டு. ஆனா 84 வயசுள்ள ஒரு முதிர்ந்த ஒரு அம்மா
இங்க இதை குறித்து பாருங்க, என்ன சொல்லுது? இடைவிடாமல் தேவனை நோக்கி ஜெபத்துல இடைவிடாமல் ஆராதனை பண்ணி கொண்டு விழித்திருந்தாங்களாம். கைத்தடல சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதுல இன்னொரு வார்த்தை சொல்லுது, என்னவா? இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு விலகாமல். அது அப்போ தேவாலயத்திலே படுத்திருந்தாங்களா? ஒரு கேள்வி. தேவாலயத்திலே படுத்திருந்தாங்களா? அவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்களா? அப்போ வீட்டுக்கு போகாம அவங்க பிள்ளைங்களெல்லாம் அவங்கள விரட்டிட்டாங்களா? இல்ல பிள்ளைங்க வீட்டுல சேர்க்காம சர்ச்சிலே போய் பத்துக்குன்னு சொல்லிட்டாங்களா? எனக்கு அப்படி இல்லை. எனக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் கொடுத்த ஒரு வெளிப்பாடு என்னன்னா, ஊழியத்தை விட்டு விலகாம இருந்தாங்கன்னு தான் எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. எப்படியும் பிள்ளைங்க நம்ம சாவர வழியும் வீட்டை விட்டு எந்த பிள்ளையும் தேத்த மாட்டான், எந்த பிள்ளையும் நீ போய் சர்ச்சிலே பத்துக்குன்னு சொல்ல மாட்டான். ஆனா எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு என்னன்னா, தேவாலயம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், தேவாலயம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, தேவாலயம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, தேவாலயம் என்பது நம்ம மேல் வைத்த கடமைகள். இதை விட்டு விலகாமல் இருக்கிறது தான் தேவனுடைய கிருபை. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பையன் பாத்துக்கிறான் பாஸ்டர், இப்படி இவன் பாத்துக்கிறான் பாஸ்டர், எப்ப நான் ஃப்ரீ ஆயிட்டேன் பாஸ்டர். இல்லைங்க, உன் பையனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு வேற, உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு வேற. உன் மனைவிக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் வேற, உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் வேற. இது ஐயா இல்லைங்க, அவங்க பாத்துக்கிறாங்க, நான் கொஞ்சம் ஓரம் கட்டிக்கணும். இல்லைங்க, மண்ணுக்கு போற வரையும் நீ செய்ய வேண்டியதை நீ தான் செய்யணும். கைத்தடல சொல்லுங்களேன், அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது பாருங்க. இந்த வார்த்தை நான் வாசித்து தியானிக்கும் போது, நீங்க நிறைய முறை படிச்சிருக்கலாம், நிறைய பிரசங்கத்துல நீங்க பண்ணிருக்கலாம், நிறைய நீங்க இதுலயே வியாக்கியானம் பண்ணிருக்கலாம். ஆனா கர்த்தர் தேவாலயம் என்பதை கர்த்தர் இப்படி எனக்கு விளக்கி சொன்னாரு. என்ன? தரிசனத்தை விட்டு விலகாம இருக்கணும். வயசாயிடுச்சு, தரிசனத்தை விட்டுட்டேன். இல்லையா? ஐயா வயசாயிடுச்சியா, பணம் இல்ல, இல்ல எனக்கு வர சப்போர்ட் இல்ல, இல்ல எனக்கு நிறைய சப்போர்ட்டா இருப்பாங்க விசுவாசிங்க, இல்ல நிறைய நம்மளுக்கு ஹெல்ப்பா இருப்பாங்க, இல்ல இல்லங்க, எந்த நிலைமையிலும் அதை விட்டு நீ வெளியே போவாம அதுல நிலைச்சிரு. உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் நிச்சயம் செய்வா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவது தான், அடுத்ததுதான், அந்த அழைப்புல நிலைத்திருக்கணும், தரிசனத்துல நிலைத்திருக்கணும், தேவன் நம்ம மேல் வைக்கப்பட்ட பொறுப்புல நீ நிலைத்திருப்பேயானால் அடுத்ததான் வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது தெரியுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணினே இருந்தாங்களாம். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. ரெஸ்ட். நான் இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு அரசாங்கத்துல 55 60 வயசு இருந்தது 55 வயசை மாத்திட்டாங்க. 60 வயசு இருந்தது 55 வயசை மாத்திட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும். 5 வருஷத்தை குறைச்சு 55 மாத்திட்டாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா இன்னும் 50 கூட மாத்திடுவாங்க. அப்பதான் ஒருத்தர் கேஸ் கூட போட்டாங்க, தள்ளுபடி ஆச்சு. என்ன கேஸ் போட்டாங்க? வேலை கிடைக்கிறதுக்கே எங்களுக்கு 20-30 வருஷம் ஆயிடு போகுது, வயசு போயிடுது, குழந்தைங்க ஆயிடுது, குட்டிங்களா ஆயிடுது, அப்பதான் வேலை கிடைக்குது. வேலை சேர்ந்து எங்களுக்கு 2 வருஷம் 10 வருஷத்துல ரிட்டையர்மெண்டா என்னோட கேஸும் போட்டாங்க. கேஸ் போட்டா தள்ளுபடி ஆச்சு. அப்போ எதுக்கு சொல்றேன்னா, இப்ப 55 வயசு ரிட்டையர்மெண்ட் கவர்மெண்ட் உனக்கு முன்னாடி முடியாதுப்பா, போய் ரெஸ்ட் எடுத்துக்குன்னு சொல்லுது. இன்னும் கொஞ்சம் நாள் போனா 50 வயசு சொல்லுதான்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய சமூகத்துல, தேவனுடைய அழைப்புல, தேவனுடைய கிருபையில நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அல்லேலூயா. ஒரு பைபிள் ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் என்ன சொல்லுது? 70 வயசு, பலத்தின் மிகுதியா 80 வயசு. இந்த அம்மாவுக்கு எவ்வளவு வயசு? 84 வயசு. அப்படின்னா பலத்தின் மேல் பலன். இந்த பலத்தின் மேல் பலன் அடைவதற்கு யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஊழியனுக்கு, கர்த்தருக்கு மேல் கர்த்தருடைய அழைப்புல நிலைத்திருக்கிறவனுக்கு, கர்த்தருடைய அபிஷேகத்துல நிலைத்திருக்கிறவனுக்கு 84 பார்க்க முடியும். கைத்தடையில சொல்லுங்களேன், அல்லேலூயா. பாருங்களேன், இதுதான் ஒரு பெரிய ஒரு விசேஷம், ஒரு பெரிய ஒரு கிருபை. பைபிள் சொல்லுது 70 வயசு தான் ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்களே. பலத்தின் மிகுதியால் 80 வயசு. 84 வயசு உள்ள ஒரு விதவை முதிர்ந்தவர்கள் அவர்கள் அபிஷேகத்தில் நிலைத்து, தரிசனத்தில் நிலைத்து, அழைப்பில் நிலைத்து, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல நிலைத்து, இடைவிடாம ஜெபம் பண்ணி தேவனுடைய ஆலயத்துல ஆராதனை பண்ணி கொண்டிருந்தால். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதனால நம்ம சாக்கு சொல்ல முடியாது. ஐயா எனக்கு இடுப்பு வலியா, கை வலியா, கால் வலியா, அப்படியா, எந்த சாக்கும் சொல்லக்கூடாது. சாக்கு போக்கெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு கர்த்தருக்காக நம்ம வைராக்கியம் நின்றுப்பார். கர்த்தர் உன்னை கொண்டு இன்னும் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன், உன்னை கொண்டு இன்னும் செய்வார். அன்னைக்கு என்ன செய்தாரோ அதை விட டபுள் மடங்கு தேவன் இப்ப செய்வார். அன்னைக்கு என்ன பயன்படுத்தினாரோ இன்னைக்கும் தேவன் செய்வார். கொஞ்ச நாள் என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய தரிசனத்துல 2016 என்னை பிஷப்பாய் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு பிஷப்பாக ஐஎன்ஏ பேராயத்தின் மூலமாக என்னை அங்கீகரித்தார்கள்.
கொஞ்ச நாள் 20ல் நம்மளுக்கு சென்னை ரீஜனுக்கும் கௌரவ தலைவராக என்னை பொறுப்பாளராக நியமித்தார்கள். அதனால என்னுடைய பிரான்ச் எல்லாம் நிறைய நம்ம போறதே இல்லை. நிறையலாம் அங்கங்க எல்லாருக்கும் ஊழியக்காரங்களை நம்ம வைத்திருக்கிறோம். எல்லா ஊழியக்காரங்களும் அவங்களே பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ரவுண்ட்ஸ்லயே இருப்போம். இங்க அங்க ஊழியம், இங்க ஊழியம், அங்கன்னு சும்மா ஸ்டேட்டஸ்ல வைப்பேன். நான் இந்த பகுதி வரேன், இந்த சர்வீஸுக்கு நான் வரேன்னு சொல்லி அவங்க நோட்டீஸை ஸ்டேட்டஸ் வச்சா அவங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவர் எனக்கு திரும்ப ஃபோன் பண்ணி கூப்பிடுவார். அங்க 10 மணிக்கு தானே ஆராதனைக்கு போறீங்க, அதே வழி எங்க சர்ச்சை தாண்டி தான் நீங்க போகணும், எங்க சர்வீஸ் 7 மணிக்கே தொடங்குறோம், நீங்க 10 மணிக்கு முடிச்சுட்டு அந்த சர்ச்சுக்கு போயிடலான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 2 சர்வீஸ் 3 சர்வீஸை அட்டன் பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஒரு நாள் 2 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் என்னோட கூட பேசினார். நீ உலகத்தெல்லாம் சுத்தி நீ ஊழியம் செய்யறதை காட்டிலும் உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்துல நீ என்ன பண்ண, கட்டி எழுப்பு, உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்று, உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நீ பார்த்துக்கோன்னு சொல்லி கர்த்தர் பேசினார். இப்போ எல்லா வேலைகளை குறைச்சு ஞாயிற்றுக்கிழமை நிறைய வெளியே போறதெல்லாம் நிறுத்தி இப்போ என்னுடைய பிரான்ச் சர்ச்சை நான் ஆரம்பிப்பதற்கு அல்லது பிரான்ச்சிலேயே கலந்து கொள்வதற்கு இப்போ கர்த்தர் கிருபை பாராட்டினார். நீங்க எப்படி நினைப்பீங்கன்னு தெரியல, ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் சரியா 9 மணிக்கு நாங்கள் தொடங்குறோம். அதிகபட்சம் 11 இல்லை 12 மணிக்கு நாத்தியமா கத்திர சொத்து சொல்லிடுவோம். அதுக்கு மேல்பட்டு ஜெபிக்க விடுதலை பிரேயருக்காக ஜெபிக்கும் போது எப்போ தெரியுமா, போன ஞாயிற்றுக்கிழமை போன 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 1:30 மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். 1:15க்கு முடித்தோம். அதுக்கு மேல்பட்டு வீட்டுக்கு வந்தோம். அவங்களே சாப்பாடு எத்தாந்து அவங்களே சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கிறான், எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அது மாதிரி கர்த்தர் வெளியூர்லேருந்து ஜனங்களை கொண்டு வருகிறார். வெளியூர்லேருந்து உள்ளூர்லேருந்து மாந்திரியத்தில் பாதிக்கப்பட்டவங்க, பிசாசால் பாதிக்கப்பட்டவங்க, பில்லி சுனித்திலே பாதிக்கப்பட்டவங்க, நிறைய பிரச்சனை உள்ளவர்கள், உடம்புல வியாதிகள், மாந்திரியத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த அபிஷேகத்தை கொஞ்ச நாளைக்கு மூட்டை கட்டி ஓரமாக வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், ஒரு பெரிய பேர் வந்துச்சு, ஒரு பிஷப் ஆயிட்டேன்னு சொல்லி தூக்கின்னு என்ன பண்ணேன், அப்படியே ஒரு வளம் வந்தேன். திரும்ப பிடிச்சாந்து அந்த அபிஷேகத்தை நிறைவேற்றுப்பா, உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை பாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை பாருன்னு சொல்லி திரும்ப ஆண்டவர் பிடிச்சாந்து அந்த ஊழியத்தில் உட்கார வச்சிட்டாரு. இப்போ பாருங்களேன், எனக்கு டைமே கிடையாது. ஆமே சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்படி எழுந்து பாத்ரூம் போனா கூட நாங்கயா போயிருங்கன்னு வாங்க, ஜனங்க உட்காந்துக்குது. நாங்கள் முதல் சண்டே மட்டும்தான் சாப்பாடு போடுறோம், மீதி சண்டே நாங்கள் சாப்பாடு போடுறதில்ல. அவங்களே 2 சாப்பாடு ஏத்தாடுறான், மத்தியானத்துக்கு ஒரு சாப்பாடு ஏத்தாடுறான், நைட்டுக்கு ஒரு சாப்பாடு ஏத்தாடுறான். அவங்களுக்கே தெரியும் நாங்கள் டோக்கன் போட்டு தான் ஜெபம் பண்ணுறோம், டோக்கன் போட்டு ஜெபம் பண்ணுறோம். அவங்களே வந்து முன்னாடியே உட்காந்துக்கிறாங்க, நாங்கள் போய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உட்காந்துக்கிறான். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன செய்யணும்னு நினச்சாரோ செய்வார். அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். இல்லையா, என்னால் முடியாதுயா, நான் ஒரு பெரிய பிஷப் ஆயிட்டேன், நான் ஒரு பெரிய பொறுப்பில் எனக்கு வந்துட்டு, நான் ஒரு டைசஸில் இருக்கிறேன், நான் தான் ஊழியக்காரங்களை போட்டுக்கிறேன், அவங்கள பார்த்துக்கிட்டுன்னு சொன்னால் அந்த காரியத்தை நீ நிறைவேற்றாத சொல்லுவாங்களே. சொல்லுவாங்க, இப்போ ஆபிரகாம் மரிப்பதற்குள்ளவே என்ன பண்ணானா, எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணாருன்னு பைபிள் சொல்லுது. ஆபிரகாம் மரிப்பதற்கு முன்பதாக எல்லாத்தையும் செட்டில் பண்ணி ஒழுங்குபடுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்போ நம்ம மரிப்பதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நீ நிறைவேற்றலைன்னா கர்த்தர் உன்னை கேட்டா நீ என்ன பதில் சொல்வீங்க? புரியுங்களா? அப்போ நிச்சயம் நம்மளை பார்த்து கேட்பாரா, கேட்க மாட்டாரா? நிச்சயம் கேட்பார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை அப்படிதான். 84 வயசுள்ள அந்த விதவையா இருந்தாலும் அந்த விதவையை ஒரு நாளும் அவள் என்ன பண்றதுல, அழைப்பிலையும் தரிசனத்திலையும் ஜெபிக்கிறதுலையும் அவள் விலகவே இல்லை. கர்த்தரை நிலைச்சி இருந்தாள். ஆமே சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமே சொல்லுங்களேன், அல்லேலூயா. கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். 4வது பாயிண்ட், லூக்கா எழுதின புத்தகத்திலேயே 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்போது சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உண்மையும் உள்ளவனாயும் ஆறுதலுக்காக காத்திருந்தவனாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவியானவர் இருந்தார். ஆமே சொல்லுங்களேன், அல்லேலூயா. எப்போ வயசாயிடுச்சுங்க, எனக்கெல்லாம் பரிசுத்தாவி வராதுங்க, நானெல்லாம் பார்க்காத பரிசுத்தாவியா, நானெல்லாம் பரிசுத்தாவில நிரம்பாதவங்களா, எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. இப்போ அவங்க பண்றாங்க, அவங்க குதிக்கிறாங்க. இல்லைங்க, வயசாயிட்டாலும் வயசு முதிர்ந்தாலும் உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் உன்னை விட்டு போகவே போவாது. ஆமே சொல்லுங்களேன், அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாம், வேதம் சொல்லுது, சிமியோன் என்றதான பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். எங்க இருந்தான்? எருசலேம் என்றால் தேவனுடைய வீடு.
தேவனுடைய வீட்டில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் யார், எப்படி இருந்தானா? நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் இருந்தான். நீதியும் தேவ பக்தி இருக்கணும். வயசாயிட்டாலும் நம்ம எப்படிதான் இருக்கணும்? நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தது சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆறுதலுக்காக காத்திருந்தான். ஆறுதலுக்காக காத்திருந்தான். சிமியோன் அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து இஸ்ரவேலுடைய ஆறுதலுக்காக காத்திருந்தான். அப்படியானால் உங்கள் மூலமா அநேகரை ஆறுதல் படுத்துவதற்கு தேவன் உங்களை வைத்திருக்கிறார். சொல்லுங்களேன். அநேகரை ஆறுதல் படுத்துவதற்காக வைத்திருக்கிறார். உன் ஜெபம் நிறைய பேருக்கு தேவை. சொல்லுங்களேன். உன் ஜெபம் நிறைய பேருக்கு தேவை. சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் ஜெபம் நிறைய பேருக்கு தேவை. உன் ஜெபத்தை கொண்டுதான் தேவன் செய்வார். பேதுரு போய் நிக்கிறாரு, 3000 பேர் ரட்சிக்கப்படுறான், 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதுவரை பேதுருக்கு வெறும் வெட்டு வெட்டா தான் இருந்தாரு. ஆனா கர்த்தர் உருவாக்கிட்ட பிறகு சும்மா போய் நிக்கிறார், 5000 பேர் 3000 பேர் ரட்சிக்கப்படுறான். பிரியமான கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் வேதம் சொல்லுகிறது, அப்போ நீதியும் தேவ பக்தி உள்ளவனா நம்ம வாழும்போது நம்ம மூலமா அநேகரை கர்த்தர் ஆறுதல் படுத்துவார். நிறைய பேரை உங்களை மூலமா ஆறுதல் படுத்த முடியும். நிறைய பேரை உங்களை மூலமா ரட்சிக்கப்படுத்த முடியும். நம்மளை போல வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்டா இருப்பாங்க, தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, அல்லது ஊழியத்திற்கு சபைக்கு வராம இருப்பாங்க. ஆனா நம்முடைய ஆறுதல் அவங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கு. நீங்க சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறீங்களே, 2 வார்த்தை பேசி ஜெபிப்பீங்க, ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிப்பீங்க, முடிந்தால் ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிப்பீங்க. அந்த வசனம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்லம்மா உங்களாண்ட வந்து நான் ஜெபம் பண்ணேன், உங்களாண்ட பேசுறதே என் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. அந்த ஆறுதல் படுத்துவதற்கே தேவன் உங்களை வச்சிருக்கிறார். இந்த தேசத்துக்கு நீ வேணும், நீ உன் ஊழியத்துக்கு நீ வேணும், உன் கிராமத்துக்கு நீ வேணும். யார் வேணும் சொல்லுங்க? நான் வேணும் சொல்லுங்களேன். நான் வேணும் சொல்லுங்களேன். எதுக்கு வேணும்? அநேக ஜனங்களை ஆறுதல் படுத்துவதற்கு. இந்த உலகத்துல நிறைய பேர் ஆறுதல் இல்லாம இருக்கிறான். நிறைய பேர் இன்னைக்கு கவலை கஷ்டத்துல இருக்கிறான். நிறைய பேர் துன்பத்துல இருக்கிறான். அவங்களுக்கு சரியானபடி வழி சொல்றதுக்கு இல்ல, சரியான கைட் பண்ணி சொல்றதுக்கு இல்ல, சரியான ஆலோசனை சொல்றதுக்கு இல்ல, இல்லப்பா இது தப்புன்னு சொல்லி சுட்டி காட்பதற்கு இல்ல. அப்படி இல்ல, தேவன் நம்மளை வைத்திருக்கிறாரு, இந்த தேசத்துல வைத்திருக்கிறாரு, நீ இருக்கிற பகுதியில வைத்திருக்கிறாரு, நீ இருக்கிற பட்டணத்துல வைத்திருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? அநேகரை ஆறுதல் படுத்துவதற்காக. அல்லேலூயா. அநேகரை உங்களை கொண்டு தேவன் ஆறுதல் செய்ய போறார். அந்த ஆறுதலை படுத்துவதற்கு நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? உண்மையும் தேவ பக்தி உள்ளவனாய் இருக்க வேண்டும். வயசாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. வயசாயிட்டாலும் அந்த உண்மை இருக்கணும், தேவ பக்தியா இருக்கணும். அதுதான் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு. 99 வயசுல ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு. சொல்லுவாங்க கடுகு செத்து போச்சு, எல்லா வயசு எல்லாம் ஒடுங்கி போச்சு, அவனாண்ட எல்லாமே எதுவுமே இல்ல, தெம்பே இல்ல. அந்த நேரத்துல சொல்றாரு, ஆபிரகாமே எனக்கு முன்பதாக என்ன பண்ணு, உத்தமனாய் நாடு, எனக்கு முன்பதாக உத்தமனா நாடு, நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ண போறேன்னு சொல்றாரு. 99 வயசுலயும் 99 வயசுல அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணின அதே ஆண்டவர் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறார். உன்னோடு கூட ஒரு தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு அக்ரிமெண்ட் பண்ண போறார். அல்லது உன்னை கொண்டு செய்வேன் என்று சொல்லி உன்னை பலப்படுத்த போகிறார். ஐயோ எனக்கு கிருபை இல்ல, வரம் இல்ல, எல்லாம் போச்சுன்னு சொல்லாத. இன்னும் கிருபைகளை தேவன் ரெட்டிப்பாக்கி தர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், கர்த்தருடைய வார்த்தை ஒரு 4 விஷயத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் பயப்படாதே, மகாபலனாய் இருக்கிறேன். நமக்கெல்லாம் ஆண்டவர் யாரா இருக்கிறாரு? மகாபலனாய் இருக்கிறார். யாரா இருக்கிறார் சொல்லுங்க? மகாபலனாய் இருக்கிறார். நமக்கு கர்த்தர் மகாபலனாய் இருக்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, 2வது பார்த்தோம், அவருடைய உடன்படிக்கை என்னிலே நிறைவேற்ற போகிறார் அல்லது நினைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய உடன்படிக்கை, அவர் கொடுக்கப்பட்ட தரிசனத்தை, அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நம்மிலே தேவன் நினைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றிதான் முடிப்பார் என்று பார்த்தோம். 3வது, 84 வயசா இருந்தாலும் தேவாலயம் என்பது தரிசனத்தை சொல்லி பார்த்த, அழைப்பை சொன்ன, அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பு சொன்ன, அவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலைப்பாடுகள், இதில் விட்டு விலகாமல் அந்த வேலைகளை முடிப்பதற்காக அவள் நிலைத்து தேவனை ஆராய்ந்து துதித்து கொண்டு இருந்தாள் என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 4வது பார்த்தோம், சிமியோன் என்றதான ஒரு தேவ மனுஷன், தேவ பக்தி உள்ளவனும்
நீதி உள்ளவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். சிமியோன் எப்படி இருந்தானா? நீதியும் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். அப்போ நீதியும் தேவ பக்தியும் வயசாயிட்டா போயிடுச்சுன்னு இல்லை, வாலிப பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இல்லை, நம்ம மரண பரியந்தம் நம் உண்மையாகும் உத்தமமாய் பக்தி உள்ளவர்களாய் இருக்கும்போது கர்த்தர், அதுதான் அந்த வசனம். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. சங்கீதம் 37:25 வாசிங்க. நான் இளைவனாய் இருந்தேன், முதிர் வயதானேன், ஆனாலும் நீதிமான், தேவ பக்தி உள்ளவன் நீதிமான் கைவிடப்படுவதையும் அவன் சந்ததி, யார் சந்ததி? அவன் சந்ததி அப்பத்துணிக்காக அலைந்து திரிவதும். நீங்க விதைச்சிருக்கிறீங்க, நீங்க பண்ண சுவிசேஷம், நீங்க பண்ண ஊழியம், நீங்க பண்ண கிருபைகள் எல்லாம் அறுவடை செய்வதற்கு உங்க பிள்ளைகளை வைத்திருக்கிறார். ஆமா சொல்லுங்களா? அல்லேலூயா. புரியுங்களா? நீங்க பண்ற எல்லா நல்ல காரியங்களையும் ஒருவேளை நீங்களே அறுவடை செய்திருக்கலாம். ஒருவேளை ஐயா நான் அறுவடை செய்யலைன்னா பின்னாடி வர உன் சந்ததி அதை அறுவருக்கும். நீ விதைச்ச ஒரு காரியமும் வெட்டி என்ன பண்ணாது. ஒருவேளை பட்டினே இருந்து ஊழியம் செய்திருக்கலாம், வாடகை இல்லாம கஷ்டப்பட்டு ஊழியம் செய்திருக்கலாம், ஒருவேளை பல கஷ்டத்துல கண்ணீர்ல நீங்கள் ஊழியம் செய்திருக்கலாம். அந்த ஊழியம் ஒரு நாள் பின்வாங்கி போகாது. அறுவடை செய்வதற்கு தேவன் நம்ம சந்ததியை வைத்திருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவன் சந்ததி அப்பத்துணிக்காக அலைந்து திரிவது. நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். நூற்றுக்கணக்கான பாஸ்டர்களை எனக்கு தெரியும். நூற்றுக்கணக்கான பாஸ்டர்களை நேரடியாகவும் தனிப்பட்ட முறையிலையும் பார்த்திருக்கிறேன். நிறைய மூத்த ஊழியர்களாண்டு பழகிருக்கிறேன், மூத்த ஊழியர்களையும் பழகிருக்கிறேன். ஆனா கர்த்தருடைய வார்த்தை, அவங்க சொல்ற சாட்சி, அவங்க அப்பா அம்மா செய்த ஊழியம், அவங்க அப்பா செய்த ஊழியம், அவங்க அம்மா செய்த ஊழியம், நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்ற சாட்சி நான் கேட்டு இருக்கிறேன். ஆமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க செய்யற ஊழியம் ஒரு நாளும் தோற்று போகாதுங்க, ஒரு நாளும் தோல்வி அடைகிறதில்ல, ஒரு நாளும் பின்தங்குவதில்ல. கர்த்தர் அந்த ஸ்தானத்துல தேவன் உங்களை பிள்ளைகளை கொண்டு வருவார், உன் சந்ததிகளை கொண்டு வருவார். உங்களை கொண்டு செய்த தேவன் உன் பிள்ளைகளை கொண்டு செய்வார். எப்படி எலியாவை கொண்டு செய்த ஊழியத்தை எலிசாவை கொண்டு செய்தாரோ, எப்படி மோசை கொண்டு செய்த ஊழியத்தை யோசுவை கொண்டு செய்தாரோ, அதே தரிசனம், அதே கிருபை, அதே அபிஷேகம் உங்க மேல இருந்து உன் சந்ததி மேல வருவதாக. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகி நாம் இந்த நேரத்துல நல்ல கர்த்தருடைய வார்த்தையை தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையின்படியே நம்ம நிலைத்திருந்து அவர் ராஜ்யத்திற்காக வைராக்கியம் இருங்க. ஒரு ஜெபத்தை குறைக்க கூடாது, தேவனை ஆராதிக்கிறது குறையக்கூடாது, தேவனை துதிக்கிறது குறையாதபடி தேவனை நம்மை மகிமைப்படுத்தும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்கள் மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கடைசி நான் ஜெபம் பண்ணி நம்ம ஐயா கிட்ட கொடுக்க போறேன். இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்து நம்ம ஐயாவுக்காக